வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அடுத்த தேர்தல் என்னவென்றால் நம்மளுடைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பார்த்திங்கன்னா களம் இறங்கி தீவிரமாக பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற ஈவிகே இளங்கோவன் அவர்கள் பார்த்திங்கன்னா இறந்து விட்டார் சமீபத்தில். ஸோ அவருடைய மறைவுக்கு பிறகு அங்கே பார்த்திங்கன்னா தேர்தல் நடத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுகளில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அதனால் அதற்கான தேர்தல் வேலைகளையும் தேர்தலுடைய செயல்பாடுகளையும் தீவிரமாக இறங்கி வருகிறது அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும். இதில் மும்முரமாக பார்த்திங்கன்னா அதிமுகவும் களமிறங்கிது. ஓகேனா, ஏன்னா போன தடவை அவங்க அங்கே போட்டிக்கிட்டாங்க, ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த தடவை விடக்கூடாது, விட்டதை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமாக பார்த்திங்கன்னா களமிருக்கிறார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஈரோடு கிழக்கை புறக்கணிக்கலாமா என்பது எடப்பாடி பழனிசாமியின் முடிவாக இருக்கிறதா அப்படின்னு அதிமுகவில் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, அதிமுகவின் மூத்த முன்னாள் அமைச்சர்களோ புதிய யோசனை ஒன்று பார்த்திங்கன்னா எடப்பாடியிடம் சொல்லி இருக்கிறார்கள். அதாவது மீண்டும் காங்கிரஸ் போட்டியிட்டால் நாம் பார்த்திங்கன்னா அதிமுக போட்டியிடலாம், ஈஸியாக நம்ம பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை மூத்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 5000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சு விட முடியும் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் சொல்கிறாங்க. அதே சமயத்தில் திமுக போட்டியிட்டால் நாம் அதே வித்தியாசமாக வாக்கை தோற்போம் அப்படின்றதையும் அவங்க ஒரு சூசகமாக சொல்லியிருக்காங்க அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள். இது நம்முடைய கட்சிக்கு பலவீனமாகிவிடும், அதனால் திமுக போட்டியிட்டால் தேர்தலை புறக்கணிக்கலாம் என்ற யோசனையை பார்த்திங்கன்னா சொல்ல அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய எடப்பாடி தரப்பினர்கள். இதனால் இது குறித்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் விவாதித்து முடிவு செய்யலாம் அப்படின்றதையும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா எடுத்திருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக நம்மளுடைய இந்த ஒரு சூழலில் நம்மளுடைய பாஜகவினர் பார்த்திங்கன்னா அதிமுகவை எந்த முடிவுக்கும் வராத நிலையில் பாஜக ஒரு படி மேலே போய் விறுவிறுப்பான பணிகளை பார்த்திங்கன்னா இறங்கியிருக்காங்க. ஏன்னா ஈரோடு கிழக்கில் வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக. ஒருவேளை அதிமுக போட்டியிடாமல் போனால் அதிமுகவின் வாக்குகளையும் சேர்த்து அள்ளி பாஜக காத்திருப்பதாக கூறப்படுகிறது. அது அல்ல காத்திருக்கிறாங்க அதிமுக வாக்குகளை. ஸோ அதனால் அதிமுக வாக்குகளை ஈர்க்கக்கூடிய பாலன வேட்பாளர், பலமான ஒரு முக்கியமான வேட்பாளர் யார் என்று தெரியல. ஈரோடு வலைவீச்சல் பார்த்திங்கன்னா மிக தீவிரமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இதுபோன்று நீங்கள் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.